ஏற்கப்படவில்லையா? அல்லாஹ் தாமதப்படுத்திய 3 அழகிய காரணங்களை பார்க்கலாம். அன்பான சகோதர சகோதரிகளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் அனைவரும் அல்லாஹ்விடம் தினமும் துஆ கேட்கின்றோம். யா அல்லாஹ், எனக்கு இதைத்தா அதைத்தா என்று. ஆனால் சில துஆக்கள் உடனே கிடைப்பதில்லை. அப்போது ஷைத்தான் நம் மனதில் அல்லாஹ் உன் துஆவை கேட்கவில்லை என்று வஸ்வாஸ் போடுகின்றான். ஆனால் உண்மை அதுவல்ல. அல்லாஹ் ஒருபோதும் தன் அடியானின் துஆவை வீணாக்குவதில்லை. அவன் தாமதப்படுத்தினால் அதில் மிகப்பெரிய அன்பு இருக்கின்றது. அல்லாஹ் உங்களை அதிகம் கேட்க விரும்புகின்றான். ஒரு குழந்தை தன் தாயிடம் அம்மா என்று அழைக்கும் போது தாய்க்கு எவ்வளவு சந்தோஷம்! அதுபோல நீங்கள் துஆ கேட்டு கண்ணீருடன் அல்லாஹ்விடம் கெஞ்சும் போது அல்லாஹ் மிகவும் விரும்புகின்றான். அதனால்தான் உடனே தராமல் நீங்கள் மீண்டும் மீண்டும் அவனிடம் கேட்க வேண்டும் என்று தாமதப்படுத்துகின்றான். நீங்கள் கேட்பதையே அவன் விரும்புகின்றான். நீங்கள் கேட்பதை விட சிறந்ததை தரப்போகின்றான். சில நேரம் நாம் கேட்பது நமக்கு நல்லது என்று நினைப்போம். ஆனால் அதில் நமக்கு கெடுதல் இருக்கலாம். அல்லாஹ் கூறுகின்றான், ஒரு விஷயத்தை நீங்கள் வெறுக்கலாம், ஆனால் அது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம். ஒரு விஷயத்தை நீங்கள் விரும்பலாம், ஆனால் அது உங்களுக்கு கெட்டதாக இருக்கலாம். அல்லாஹ் அறிவான், ஆனால் நீங்கள் அறிய மாட்டீர்கள். அல் குர்ஆன் 2வது அத்தியாயம் 216வது வசனம். நீங்கள் ஒரு வேலையை கேட்டிருப்பீர்கள். அல்லாஹ் அதை தராமல் அதைவிட சிறந்த வேலையை தருவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு முஸ்லீம் செய்யும் எந்த துஆவும் வீணாவதில்லை. அல்லாஹ் அதற்கு 3 வழியில் பதில் தருவான். முதலாவது, உடனே கொடுத்து விடுவான். இரண்டாவது, மறுமைக்கான சேமிப்பாக வைத்திருப்பான். மூன்றாவது, அந்த துஆவின் அளவிற்கு ஒரு தீங்கை விட்டும் பாதுகாப்பான். ஆதாரம் அஹ்மத். உங்கள் நோக்கம் உங்கள் வருமானம் பற்றிய துஆ கூட இப்படித்தான். அல்லாஹ் இன்னும் சிறந்த நேரத்தில் தருவான். இந்த தாமதமே உங்களுக்கு நன்மையாக மாறுகின்றது. துஆ ஏற்கப்படாத போது நீங்கள் பொறுமையாக இருந்த ஒவ்வொரு நொடிக்கும் அல்லாஹ் நன்மையை எழுதுகின்றான். உங்கள் துஆ தாமதமாகும் ஒவ்வொரு நாளும் உங்களின் மீசானில் நன்மை கூடிக்கொண்டே இருக்கின்றது. மறுமையில் நீங்கள் நினைப்பீர்கள், யா அல்லாஹ், என் எல்லா துஆக்களையும் நீ இப்படி தாமதப்படுத்தி இருக்கக்கூடாதா என்று. எனவே என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? துஆ கேட்பதை நிறுத்தாதீர்கள். அழுது கேளுங்கள், சிரித்தும் கேளுங்கள், நடந்து கொண்டே கேளுங்கள். அல்லாஹ் செவியுறுபவன். நீங்கள் கேட்பது இந்த உலகில் கிடைக்காவிட்டால் அது மறுமையில் உங்கள் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லும் மிகப்பெரிய பரிசாக மாறும். இன்றே இந்த துஆவை கேளுங்கள். யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீஸ். என்றென்றும் உயிரோடு இருப்பவனே, அனைத்தையும் நிர்வகிப்பவனே, உன் அருளை கொண்டு உதவி தேடுகின்றேன். அல்லாஹ் நம் அனைவரின் துஆக்களையும் ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன்.